76வது குடியரசு தின விழாவை கொண்டாட நமது நூலக வளாகத்தில் குழுமியிருக்கும் உங்கள் அனைவரையும் மற்றொரு முறை வருக வருகவென்று வரவேற்று கொண்டவனாக இந்த நாளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வரிகள் பேசுவது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லோரும் அறிந்தது 15 ஆகஸ்ட் 1947 நம்ம நாடு வெள்ளையினுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் பெற்ற உடனேயே குடியரசு அப்படின்னு டிக்ளேர் பண்ணாமல் 1947லேயே அதை அறிவிக்காமல் ஏறத்தாழ 2.5 ஆண்டு காலத்திற்கு பிறகு தான் இந்தியா ஒரு குடியரசு மக்களின் ஆட்சியால் ஆளப்படுகின்ற ஒரு நாடு என்பதை நாடு பிறப்பித்து கொண்டது. இந்த 2.5 ஆண்டு காலம் என்ன நடந்தது? அப்போ ஏன் 47லேயே ஆகஸ்ட் மாதம் சுதந்திரம் கிடைச்சவொன்னு ஒரு செப்டம்பர் மாதமே குடியரசுன்னு டிக்ளேர் பண்ணி வந்திருக்கலாம். இந்த 2.5 ஆண்டு காலம் நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் என்ன? உதாரணத்துக்கு நம்ம சாலையில் பயணிக்கிறோம், எல்லோருமே ஒரு சொல்லி வச்ச மாதிரி ஒரு ரூலை பின்பற்றுறோம். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்மளுடைய இடது கை பக்கம் தான் வாகனங்கள் ஓட்டப்படுது, வலது கை பக்கம் நம்ம போகிறதில்ல. போனால் ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு விபத்து ஏற்படும். அப்போது ஒரு சாதாரணமாக ஒரு வாகனத்தை ஓட்டுவதற்கு எப்படி நமக்கு ஒரு சட்டம் தேவைப்படுதோ அதே போல் ஒரு 150 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த தேசத்தில் எல்லா விஷயங்களுக்கும் சட்டம் தேவைப்படுது. அந்த சட்டத்தை நமக்கு வழங்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த சட்டமானது 2.5 ஆண்டு காலம் பெரும் தலைவர்கள், அம்பேத்கருடைய தலைமையில் பெரும் தலைவர்கள், நம்ம காயிதே மில்லத் சாஹிப் கூட அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் ஒரு முக்கிய பங்காற்றி பல்வேறு விஷயங்களை ஆலோசித்து 2.5 ஆண்டு காலம் இந்த டிபேட் போச்சு. இந்த விவாதங்கள் நடந்து அதன் பின்னர் இந்தியாவுக்கான அந்த சட்டம் உருவாக்கப்பட்டு இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம தேசம் இயங்கணும் அப்படிங்கிறதை குறிக்கக்கூடிய இந்த நாள் தான் 26 ஜனவரி 1950. அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடி வரோம். இப்போ அந்த அடிப்படையில் இங்கே நம்ம கொடியேற்றி சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கோம். நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்தியா என்பது ஒரு மாபெரும் தேசம், உலகம் முழுவதும் நம்மளை புகழ்கிறாங்க. இந்த புகழ்வது எதனால்? ஒரு சாதாரண ஒரு பிரதம மந்திரி போல ஒரு தனிநபர் அல்லது ஒரு முதலமைச்சர், ஒரு கவர்னர், ஒரு பிரசிடெண்ட் அப்படின்னு இல்லாமல் இந்தியாவுக்கு இவ்வளவு பெருமையும் புகழும் சேர்ப்பவர்கள் யார்? இந்த ஒவ்வொரு மக்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. 150 கோடி மக்கள் ஜனத்தொகை இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே அந்த இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குறோம். அப்போ நம்மளுடைய வருங்கால சந்ததியினர், சின்ன குழந்தைகளுக்கு உயரிய இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ நம்ம செயலாளர் இருக்காங்க, இஸ்ரோவில் ஒரு விஞ்ஞானி, சீனியர் சயின்டிஸ்ட் பணியில் இருக்காங்க. இது போன்று நம்முடைய குழந்தைகள் தேசத்தை வளர்க்கக்கூடிய, தேசத்திற்கு தேவையான பணிகளை, இப்போ இஸ்ரோ உலக அளவில் ஒரு பெரிய நிறுவனமாக ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இன்றைக்கி ஒரு உலக அளவில் பெரிய நிறுவனம், அமெரிக்கா போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளை காட்டிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய இது போன்ற நிறுவனங்களில் நம்முடைய குழந்தைகள் பணி செய்யணும், அதற்காக உந்துதலாக இருக்கணும். ஒரு சயின்டிஸ்ட் போன்று அல்லது அதே போல் மக்களுக்கு பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய அரசு உயரதிகாரிகள், நீதிபதிகள், சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள், இப்படி எல்லா பொறுப்பிலும் நம்ம குழந்தைகளை கொண்டு வருவதற்குண்டான இதுவும் ஒரு விதமான நேஷன் பில்டிங். இதுதான் உண்மையான நேஷன் பில்டிங். ஒரு தேசத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிப்பது நம்முடைய அடுத்த தலைமுறை. நம்முடைய காலத்தில் நம்ம செஞ்சது ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய குழந்தைகளுக்கு உயரிய இலக்கை நிர்ணயிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ரயில் விபத்து நடக்குது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கூட ஒரு ரயில் விபத்து ஒன்று நடந்தது. ஏறத்தாழ ஒரே விபத்தில் ஒரு 260-300 குழந்தைகள் மரணமடைந்தார்கள். இப்போ சமீபமாக ஒரு 5-6 தினங்களுக்கு முன்னர் ஒரு ட்ரெயினில் நெருப்பு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு புரளியால் மக்கள் பயந்து இறங்கி பக்கத்து ட்ராக்கில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின் அந்த ட்ராக்கில் இருந்தவங்களை அடித்து கிட்டத்தட்ட ஒரு 12 உயிர்கள் 15 உயிர்கள் பலியாயிருக்கு. மனித உயிர் என்பது விலை மதிப்பு மிக்கது. அப்போது இது போன்ற விஷயங்களில் கூட நம்ம குழந்தைகளை ஆர்வப்படுத்தலாம். ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்கிறது எப்படி? ட்ரெயினில் அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வேணும் இல்லையா? இப்போ இதில் நம்ம குழந்தைகளை ஆர்வப்படுத்தி ஒரு உயிரினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த உயிர் போகாமல் இருப்பதற்கு நீ இதனுடைய இலக்காக வச்சு ட்ரெயின் ஓடுனா உலகத்தில் எங்கேயும் ஆக்சிடெண்ட்டே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இலக்கை அவர்களுக்கு சிறு வயதில் முதலே நிர்ணயிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம். இதற்கு ஒப்பிடும்போது நம்ம ஊரில்னு இல்லை, உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குது. கொசு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கிரியேச்சர் தான், ஒரு உயிரினம். ஆனால் தினம்தோறும் நமக்கு தொல்லை தந்து வருது. மலேரியா போன்ற நோய்கள், டெங்கு போன்ற நோய்கள். அப்போ இந்த நோய்களிலிருந்து நம்ம மக்களை, மனித சமூகத்தை பாதுகாப்பது எப்படி? இது போன்ற இலக்குகளை குழந்தைகளுடைய மனசில் நம்ம இளம் வயதிலேயே விதைத்தோம் அப்படின்னா அவங்க பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராக வரதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு இறைவன் துணை இருப்பான். நம்ம லைப்ரரி அதுக்கு ஒரு ஆணி வேராக இருந்து செயல்படும். அதற்குண்டான புத்தகங்கள், அவர்களுக்கு தேவையான அந்த முழு ஒத்துழைப்பு நம்ம லைப்ரரியின் வாயிலாக கிடைக்கும் என்பதை மற்றும் ஒரு முறை வலியுறுத்தி என்னுடைய இந்த சிற்றுரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.